கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் ராத்திரி வேளையில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, ராத்திரி வேளையில் எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி நீ பயப்படாதே என்று சொன்னாரோ, அதே போல ராத்திரி வேளையில் மணி 12 மணி வேளையில் ஆண்டவராகிய தேவன் என் உள்ளத்தில் ஒரு விதையை போட்டார். பயப்படாதே என்று சொல்லி நீ பிரசங்கிக்க வேண்டும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கும்படி கர்த்தர் தூண்டினார். இந்த பிரசங்கத்தை நான் 1 மணி நேரமாக நான் ஆயத்தம் செய்தேன். அருமையானவர்களே, தெளிவாக தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி என் ஜனங்களுக்கு நீ சொல் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு ராத்திரி வேளையிலே தந்தார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பயம் பல விதங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாகத்தான் ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை பார்த்து தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். தேவன் சொன்ன காரியம் பாருங்க, பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். நம் முற்பிதாக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்பதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, விசேஷமாக நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நமக்கு அநேக பயம் காணப்படுகிறது. எதிர்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே, நான் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகுமா, என் வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஆசீர்வாதம் உண்டாகுமா, நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்த பயம் நம்முடைய கரங்களிலே, நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே என்பதாக. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். சேனைகளின் கர்த்தரானவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தரானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே அவர் நம்மை அற்புதமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், கடன்காரர்களை குறித்த பயம், கடன் கொடுத்தவர்களை பார்க்கும்பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அவர்களோடு கூட பேசுவார். உங்களுக்கும் எனக்கும் கடன் கொடுத்தார்களே, அந்த கடன்காரர்களோடு கூட பேசுவார். என் மகனுக்கு நீ ஒரு தீங்கும் செய்யாதே, என் மகனுக்கு நீ ஒரு தீங்கும் செய்யாதே, என் மகனை நீ அசிங்கப்படுத்தாதே, என் மகனை நீ கேவலப்படுத்தாதே, என் மகன் வெட்கப்படுத்தாதே, அவன் என்னுடைய மகன் என்று சொல்லி உங்களுடைய கடன்காரர்களோடு கூட தேவன் பேசுவார். உங்களுடைய கடன்காரர்களோடு கூட கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே கடன்காரர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, இதோ இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடன்காரர்களை பார்த்து பயப்படாதீர்கள். கடன் வாங்கினது உண்மைதான், ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் தெரியாமல் கடன் வாங்கிவிட்டேன், என்னுடைய தேவைக்காக நான் கடன் வாங்கிவிட்டேன், அந்த கடன்களை அடைக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்கள். உங்கள் கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீயோ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை குறித்து கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரனே, அது சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரவங்கள் நீங்கிவிடும், அது சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனைகள் நீங்கிவிடும். எனவே பயப்படாதிருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டதான வியாதிகளை குறித்த பயம் உண்டாகி கொண்டிருக்கிறது. சரீரத்தில் வியாதி வந்துவிட்டது, சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்துவிட்டது. மருத்துவர் சொல்லியிருப்பார், உங்களுடைய கிட்னி கெட்டு போச்சு, உங்களுடைய இருதயத்தில் பாதிப்பு இருக்கிறது, உங்களுடைய சரீர அவயவங்களிலே பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு பயத்தை அவர் உண்டாக்கி இருப்பார். மருத்துவர்கள் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? மருத்துவர்கள் சொன்ன வார்த்தையை காட்டிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன
சொன்ன வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே, நான் உன் வியாதிகளை சுகமாக்குவேன், என் தழும்புகளால் நீங்கள் குணமாகுவீர்கள் என்று சொன்னார். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. மருத்துவருடைய வார்த்தையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, இதோ உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தேவனுடைய வார்த்தை வருகிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திலே காணப்பட்ட வியாதிகளில் ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது, நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை குணமாக்குவேன். எப்பேற்பட்ட வியாதிகளானாலும், எப்பேற்பட்ட பலவீனங்களானாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை அந்த வியாதிகளை குணமாக்கும். வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் வியாதிகளை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. உங்கள் வியாதிகளை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. உங்கள் சரீரத்திலே ஒரு ஆபத்தும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. இன்றைக்கு மருத்துவமனையில் ஒருவேளை ஆப்ரேஷன் செய்யலாம். இன்றைக்கு மருத்துவமனையில் நீங்கள் ஒருவேளை அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், ஐசியூவால் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விடுவிக்கும். பயப்படாதிருங்கள், நீங்கள் வெளியே வருவீர்கள். பயப்படாதிருங்கள், உங்களுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். சத்துருக்களை குறித்தும் எதிராளிகளை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசினார். உன் எதிரிகளை குறித்து நீ பயப்படாதே, உன் எதிரிகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உன் எதிரிகள் என் கைகளில் இருக்கிறார்கள். நான் நினைத்தால் அவர்களை காப்பாற்றுவேன், நான் நினைத்தால் அவர்களை அழித்தும் போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம்பதாங்க முக்கியம். உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன்னை தொடுகிறவன் கண் இமையை தொடுகிறான் என்பதாக கர்த்தர் நம்மை பாதுகாப்பதிலே வல்லவராக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவதிலே வல்லவராக இருக்கிறார். எப்படி தெரியுமா? உங்கள் சத்துருக்களின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைய நாளிலே, இந்த நிமிஷத்திலே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களே, சத்துருக்கு உங்களுக்கு விரோதமாய் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, அதையெல்லாம் கர்த்தர் இந்த வேளையிலே ஆமென் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். அவைகளெல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாதபடி கர்த்தர் நாசமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் எல்லாவற்றும் அப்புறப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உங்களை சத்துருக்களை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்காதீர்கள். சொல்லுங்க, இயேசுவே நீ ரட்சியும் ஆண்டவரே, இயேசுவே நீ விடுவித்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பில்லி சூனியங்களை குறித்து பயம், பில்லி சூனியங்கள், மாந்திரியங்கள், மந்திரங்கள், பேய் பிசாசுகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளே, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த மந்திரவாதம் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த மாந்திரிக கிரியைகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த விதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதும் இல்லை என்று சொன்னாரே. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார் என்று சொன்னாரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னாரே. இதோ இந்த நிமிஷத்திலே மந்திரவாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மந்திரவாதிகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது. மந்திரத்தின் வல்லமையை காட்டிலும் நம் தேவனுடைய வல்லமை பெரியது. இந்த நிமிஷத்திலே பரிசுத்த ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபியுங்கள். மந்திர வல்லமை நிர்மலமாக்கப்படும், மந்திர வல்லமைகள் தகர்க்கப்படும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். மந்திர வல்லமைகள் உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால. மந்திரவாதிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். அப்படிப்பட்டதான காலங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவ பிள்ளைகளே.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மரணத்தை குறித்ததான பயம். நான் செத்து போயிடுவேன், எனக்கு வியாதி வந்து விட்டது, நான் கடன் பிரச்சனையில் செத்து போய் விடுவேன், ஐயோ என்னால் முடியல, இந்த உலகத்தில் வாழ முடியல. மரணம் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எபிரேயரின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் எவ்விதமாக இருக்கிறது, மரண பயத்திற்கு ஆமேன் உள்ளானவர்களை நான் விடுவிப்பேன் என்பதாக. மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் செத்துருவேன் பிரதர், நான் மரித்து போய்விடுவேன் பிரதர், நீங்கள் சொல்லாதீங்க, அந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க. மரணத்துக்கு தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்துக்கு தப்புவிக்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மரண ஆவிகள் இந்த நாளில் உங்களை விட்டு விலகுகிறது. மரண பயத்தை கொண்டிருக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். மரணத்தை உண்டாக்காதபடி நம்மளை ரட்சிக்க வந்த தேவன், நம்மளை மீட்க வந்த தேவன் உங்களை விடுவிப்பாராக. அல்லேலூயா. ஐயா, கோர்ட்டில் வழக்கு போய் கொண்டிருக்கிறது ஐயா, கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது ஐயா. அந்த கேஸை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலையா, எனக்கு பயமாக இருக்குது. எனக்குள்ளேயே நான் பயந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்குமா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வழக்கு பல நாட்களாக பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த வழக்கு எப்போது முடியும் என்பது எனக்கு தெரியவில்லையே. உங்கள் வழக்கை அவர் பார்த்து கொள்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்கள் வழக்கை அவர் பார்த்து கொள்வார். உங்கள் எதிரிகளோடு கூட கர்த்தர் வழக்காடுவார். உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் வழக்காடுகிறவர். உங்களுக்காக தேவன் வழக்காடி உங்களுக்கு இருக்கிற அந்த கேஸை, உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை என் தேவன் வெற்றியாய் மாற்றி கொடுப்பார். நீங்கள் தோற்று போவதில்லை தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுடைய காரியங்கள் நீதியாய் இருக்கும்போது, உங்களுடைய காரியங்கள் நேர்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள். வேலை செய்கிற இடத்துல நமக்கு தொந்தரவு செய்கிறவங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விடுவிப்பார். வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு மதிப்புகள் உண்டாகும். வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு மரியாதை உண்டாகும். அல்லேலூயா. அந்த மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் தேவன். எனவே வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நபர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தடை இருக்கிறது, இந்த தடையெல்லாம் உடையுமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டுமோ அது இயேசுவின் நாமத்தில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும். இருந்தால் நான் வேத வசனத்தை சொல்லுகிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எனவே அவர்கள் உங்கள் தடைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி, உங்கள் பந்தியை சுற்றி ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்வார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. பிள்ளையை நான் படிக்க வைக்கணுமே, பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணணுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார். ஆமென். ஏசாயா 41 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஏசாயா 41 13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே என் சகோதரே, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஏசாயா 43:1 பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 44:2 என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே, நீ பயப்படாதே என்று கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 44:8 8ஆம் வசனத்தில் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்பதாக. ஏசாயா 51:7ஆம் வசனத்தில் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:4 வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. எரேமியா 30:10 வசனத்தில் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று தேவன் சொல்லுகிறார். யோவான் 14:27 வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஜெபிக்கலாங்களா? எவ்வளோ வாக்கு தத்தங்க, எவ்வளோ வாக்கு தத்தங்க. பயப்படாதே, பயப்படாதே, உங்க கூட தேவன் இருக்கிறார். உங்க கூட சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறாரு. பிரதர் பயப்படாதீங்க, ஊழியர் செய்கிற ஊழியக்காரரே பயப்படாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்மை அழைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அற்புதத்தின் பாதையில நடத்துவார், அதிசயத்தின் பாதையில நடத்துவார். உங்கள் கரத்தவர் பிடித்திருக்கிறபடினாலே உங்களை நீதியின் பாதையில் அவர் நடக்க பண்ணுவார், செழிப்பின் பாதையில நடக்க பண்ணுவார், செம்மையான பாதையில நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடிய கர்த்தர் அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் உங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தமில்லாத அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடக்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுவிக்கிறவரே, விடுதலையை தருகிறவரே, இதோ இந்த வேளையில கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு மிரக்கல் நடக்கட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு மிரக்கல் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அல்லவா நீர். இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை, இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை என் சேனைகளின் கர்த்தரானவர் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் தேவன் ஆச்சரியமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்ய போவதற்காய் நன்றி. தடைகள் விலகட்டும், பயங்கள் விலகட்டும். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற பயங்கள் விலகுவதாக, திகிலின் ஆவிகள் விலகுவதாக, இருளின் ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். பயத்தை உண்டாக்க உனக்கு அதிகாரம் இல்லை, பயத்தை கொண்டு வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது விடுதலை, 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 விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. சேனைகளின் கர்த்தர் விடுவிக்கிறார், சேனைகளின் கர்த்தர் தப்புவிக்கிறார், சேனைகளின் கர்த்தர் குணமாக்குகிறார், சேனைகளின் கர்த்தர் காப்பாற்றுகிறார், விடுதலை தருகிறார். என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார் என் தேவன். அல்லேலூயா. நான் பயப்படுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. தேவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை, அற்புதங்களை நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஓ ரபாலா காரா தூடாபாதா ரபா, ரிபாலா காரா தூடாபாதா ரபா, லிமானா காரா தூடாபாதா ரபோ, ஷிகாலா துபாலா ரியாத்தர பல துரிபி. ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரே. ஒவ்வொரு மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஷிகா லதுடா கது டபாலா துடபா லிபாரா கது டபரபா. ஓ என் பிள்ளைகளே, நிச்சயமாய் நான் உங்களை விடுவிப்பேன், நிச்சயமாய் நான் உங்களை விடுவிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். லிமா கதுடா ரஹந்துடா பரபாலா கதுடா பரபா. நிச்சயமாய் நீர் எங்களை விடுவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க ஆண்டவரே. அவங்க கஷ்டத்திலிருந்து அவங்க வெளியே வர தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாகலும் என் சகோதரருடைய கண்ணீர் துடைக்கப்படணும், எப்படியாக என் சகோதரருடைய கண்ணீர் துடைக்கப்படணும் ஆண்டவரே. உங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களையே நம்பி வாழ்கிறோம் ஏசப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளணும். நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கணும் ராஜா. ஒவ்வொருவருக்காகவும் நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நொடிப்பொழுதில், இந்த வேலையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விடுதலையை தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பயத்தையும் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து நீர் எடுத்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் சகோதரனே, என் சகோதரியே, உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள்
எழுதி அனுப்புங்க. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் நான் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமேன், ஆமேன்.